ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட 8th பார்ட் தான்டா. ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு வழியாக பார்ட் 8 போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நோ கேப்டா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகேவா? நிறைய பேர் எபிசோட் மறந்துட்டிங்களான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஸ்டோரி ஞாபகம் இருக்கான்னு கூட. இல்லைனா நம்ம சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போகலான்டா. போன எபிசோடு என்னென்னலாம் விட்டுருந்தோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு ஃபைன், பட் ஞாபகம் இல்லாதவங்களுக்கு நான் சின்னதாக சொல்லிடுறேன்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஆக்சுவலாக வைனுக்கு மாஃபியானா என்னன்னே தெரியாது. அப்படி இருந்த ஒரு பொண்ணு தான். ஆனால் என்னன்னே தெரியாமல் தேவங்க மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அந்த ஃபீலிங்ஸையும் அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பா தேவங்கிட்ட. அதுதான் நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன். தேவங்க வந்து வைனை சமாதானப்படுத்துறதுக்காக அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு போயிருப்பான். அப்போது வைன் வந்து அவன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே தேவங்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் தேவங்க வந்து அவளை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் நீ உன் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், உன் லட்சியத்தை மட்டும்தான் யோசிக்கணும், இந்த காதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாரு, இனிமேல் நான் அவனை பார்க்க வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அது வைனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ அலெக்ஸ் தான் என்னாச்சுன்னு கேட்டிருப்பான். வைன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது அலெக்ஸ்க்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிருக்கும். அப்புறம் அலெக்ஸ் தான் வைன்கிட்ட எடுத்து சொல்லுவான், தேவங்க வந்து நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, தேவங்க இப்படி கிடையாது, அவன் மாஃபியானா என்ன, இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக வைனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். வைன் ஷாக் ஆகிருப்பா. இப்படிப்பட்ட குரூவலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி தேவங்க நினச்சி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணியிருப்பா. நான் அதோட தான் விட்டேன். அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலான்டா. இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே வைன் தான் அலெக்ஸ் கிட்ட பேசிகிட்ருப்பா. இதுக்கப்புறம் நான் தேவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவனை கஷ்டப்படவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அலெக்ஸ் தான், இங்கே பாரு, அவனுக்கு நீ கேர் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, அதுவும் இல்லாமல் அவனை யாரும் கேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். அப்புறம் அப்புறம் எப்படி அவரை பார்த்துக்கிறது? இங்கே பாரு, அவனுக்கு நீ கேர் பண்ணுறன்னு தெரிஞ்சாலே அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணு. ஆ, என்ன சொல்கிறீங்க? அதுதான், அவன் முன்னுக்கு வந்தா கண்டுக்காத மாதிரி அவனை நீ அவாய்ட் பண்ண. அப்போ தான் உன் அருமை அவனுக்கு புரியும். நீ அவனை சுற்றி சுற்றி போடுறதுனால தான் அவனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அவன் வந்து பேசுகிற வரைக்கும் நீ பேசாத. அப்படின்னு வாயின்னு பார்க்குறா. அவன் வந்து பேசுகிற வரைக்கும் நீ பேசாத, சரியா? சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நீ ரொம்ப நேரம் சுற்றிட்டு வந்திருப்ப, டயர்டாக இருப்ப, போ. சரிண்ணா. இப்போ வயந்தான் நேரம் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்டில் தான் படுக்கிறா. அவருக்கே தெரியாமல் நான் அவரை பார்க்கணும், அதுமாரி அவரை நான் அவாய்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. யோசிச்சுக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்றா. இப்போ தேவங்க தான் நைட்டு ஒரு மணி போல் வந்திருப்பான். இப்போ அலெக்ஸ் தான், பாஸ் வந்துட்டிங்களா அதுக்குள்ளே? எங்கே வைன்? அவங்க அழுதுகிட்டே மேலே தூங்க போயிட்டாங்க. சரி விடு பாஸ், ஏதாவது ப்ராப்ளம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ வேலையை பாரு அப்படின்னு திட்டிட்டு தேவங்க பட்டக்கா போயிடுறான். அலெக்ஸ் தான் சிரிக்கிறான். எல்லாத்தையும் வாங்கி பார்த்துப்பா அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். தேவங்க நேராக அவனோட ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நேராக ஒயினோட ரூமுக்கு தான் வரான். அங்கே தூங்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரான். வந்துட்டு கதவை திறந்தா வைன் நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போது தேவங்க தான் வந்து வைனோட பக்கத்தில் படுக்கிறான். அது வைனுக்கு தெரியுது. வைன் இன்னும் தூங்கவே இல்லை, சும்மா தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கா. எப்படி தேவங்க நைட்டு வருவான்னு தெரிஞ்சு தேவங்க வந்து பக்கத்தில் படுத்ததும் வைன் யோசிக்கவே இல்லை, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. காலத்துக்கு நல்லா மேலே போட்டுட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்குறா. தேவங்க தான் ஷாக் ஆகிட்டான். வைன் எந்திரிச்சிட்டாலாம் என்னன்ற மாதிரி. இப்போ கீழே குளிச்சு பார்க்குறான். வைன் நல்லா தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தூங்குறாப்புல, தூக்கத்தில் தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் தலையை தான் கோதி கொடுக்குறான். வைனுக்கு அது நல்லா இருக்கு. பாரு, மனசில் எவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, ஆனால் என்கிட்ட எதுவுமே காமிக்க மாட்டேங்கிறாரு. வைன் தான் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே அப்படியே தூங்குறா. தேவங்க வந்து வைன் தூக்கத்தை தான் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு அவனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்குறான். இப்படி தான் அவங்க 2 பேருமே அவங்களுக்கே தெரியாமல் 2 பேரும் மாறி மாறி அவங்கவுங்க மனசில் அவ்வளோ காதலை வச்சிட்ருக்காங்க. இப்போது காலையில் தேவங்க தான் வழக்கம் போல் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். வைன் வந்து பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு
அவளுக்கு சிரிப்பு தான் வருது தேங்காய் பார்க்கும்போது. பொறுமையாக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி கீழே தான் வரா. இப்போ தான் தேங்க எங்கேயுமே போகல. இங்கே தான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். இப்போ அலெக்ஸ் தான் பாஸ், வைன் மேம் வராங்க. வரட்டும், அதுக்கு என்னப்போ? இல்லை பாஸ், வந்தவங்க அதெல்லாம் அவர்கிட்ட நேர்த்தியாக பேசியாச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட அவள் பேசுறதுக்குலாம் எந்த வாய்ப்பும் இல்லை. போய் அவளை ஸ்கூலில் விட்டு வந்துடு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு தள்ளி போய் நிற்கிறான். இப்போது வைன் தான் பொறுமையாக கீழே இறங்கி வந்துட்டு நேராக அலெக்ஸை தான் பார்த்து, அண்ணா போகலாமா அப்படின்னு கேட்குறா. ஆ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுண்ணா, போகலாமா? போகலாமா, வாங்க பாஸ், கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். இப்போது தேங்க தான் வைனை பார்க்குறான். வைன் வந்து தேங்க பார்க்கவே இல்லை. போயிட்டு வா அப்படின்ட்டு அலெக்ஸை பார்த்து சொல்கிறான். இப்போது வைனுமே அவள் பேகை மாட்டிக்கிட்டு முன்னாடி போகிறா. அலெக்ஸும் பின்னாடி போகிறான். தேங்க தான் வைன் திரும்பி பார்ப்பாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் பார்க்கவே இல்லை வைனு. அவள் பாட்டுக்கு போய் காரில் ஏறிட்டா. போகலாமா வைன்? போகலாண்ணா அப்படின்னு சொன்னதும் அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு அலெக்ஸ் கிளம்பிட்டான். தேவன் வந்து வாசல் நின்று எட்டி பார்க்குறான் தெரியாத மாதிரி. இப்போது அலெக்ஸ் அதை கவனிச்சிருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த வீட்டை விட்டு க்ராஸ் பண்ணி போகிறான். தேவன் தான் என்ன திரும்பி கூட பார்க்கல, அவன் என்ன ஒரு பாய் கூட சொல்லாமல் போகிறா. பேச வேணாம்னு தான் சொன்னேன், அதுக்காக அவளே அவாய்ட் பண்ணும்போது நான் எதுக்கு? தேவ், நீ தானே பேச வேணாம்னு சொன்னேன், அப்புறம் என்னத்துக்கு நீயே யோசிச்சுட்ருக்க, போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் அலெக்ஸ் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். என்னாச்சு அலெக்ஸ் அண்ணா, ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, தேவங்க பாஸை பார்த்தீங்களா? பார்த்தனே, நான் மேலேருந்து இறங்கி வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அவர் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார். நான் எதாவது பேசுவேன்னு பார்த்தாரு. நீங்கள் தானே சொன்னீங்க முன்னாடி இருக்கும் போது பேசாத மாதிரி இருக்கணும்னு. அப்போ தான் அவருக்கு என்ன புரிய வைக்க முடியும், ஏதோ சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. அதான் நீ பார்க்கலன்னதும் வாசலில் வந்து எட்டி பார்த்தாரு, நீ பாப்பியா என்னன்ற மாதிரி. நிஜமாவா? என்னை பார்த்தாரா நான் போகிறத? பார்த்தாரு. ஆனால் என்ன, முகமே வாடி போச்சு, ஒரு மாதிரி சேடாக இருந்தார். என்னடா சொல்கிறீங்க? நான் வேணா போய் திரும்பி. இல்லை நீ இப்படியே இரு, ஒரு 2 நாளைக்கு இப்படி இருந்தீன்னா தானாக அவரே பேசிடுவார். ஆனால் அவர் விடு, அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியும். நீ தான் நினச்சி நீ ஃபீல் பண்ண, சரியா? நீ கரெக்டாக தான் பண்ணுற. சரிண்ணா, அவர் என்கிட்ட பேசுவார்ல பழையபடி, இந்த மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பாக பேசுவார், சரியா? அதுக்கு நீ இதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காத, படிக்கிற வேலையை பாரு. நீ ஒழுங்காக எழுதலை எக்ஸாமை, அப்புறம் தேங்க பாரு, சுத்தமாக பேசாமல் போயிடுவான். அப்படிலாம் இல்லை, நான் படிச்சிருக்கேன், நான் தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறா. சரி. இப்போது அலெக்ஸும் வைனை ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறான். இப்போது அலெக்ஸ் வீட்டுக்கு வந்ததும் தேங்க தான் உட்காந்துருக்கான். பாஸ், விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ். எல்லாம் சேஃப் தானே? சேஃப் தான் பாஸ், நம்ம ஆளுங்களாம் சுற்றி நிற்க வச்சுருக்கேன். அப்போ சரி, எதுக்கோ கண்ணு வை. ஓகே பாஸ், கண்டிப்பாக. அப்புறம் என்ன பாஸ், இன்றைக்கி ஒர்க்கு நான் அதை பற்றி கேட்கல. அப்புறம் பாஸ், வைன் என்னை பற்றி எதாவது கேட்டாளா போகிற வழியில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது அலெக்ஸா அவனுக்கு சிரிப்பு வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஏன் பாஸ், கேட்ட கேள்விக்கு பதில். இல்லை பாஸ், எதுவும் பேசவே இல்லை. அவங்க ஏதோ புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க பாஸ், வேறு எதுவும் கேட்கல. சரி அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது அலெக்ஸ்க்கு லைட்டாக சிரிப்பு வருது. என்ன பாஸ் ஃபீல்லாம் பண்ணுறாரு, நடக்கட்டும் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே தேவங்க வந்து அங்கேருந்து கிளம்புறான். அவன் பின்னாடியே போகிறான் அலெக்ஸும். இப்போது ஆஃப்டர்நூன் போல் தான் குடோனில் தான் தேவங்கும் அலெக்ஸும் உட்காந்து கன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாஸ், இன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஆனது இவ்வளோ தான் பாஸ், இதெல்லாம் நாளைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் இதோ அது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்போது அலெக்ஸ்க்கு அலாரம் அடிக்குது. என்னன்ற மாதிரி அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். என்னது பாஸ், பையனை கூப்பிட்டு வர டைம் ஆகிடுச்சு, அதான் முதல்ல இந்த வேலை எல்லாத்தையும் பாரு, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸா என்ன இவர் போகிறன்றாரு,
பாஸ் இல்லை பாஸ், நானே போயிட்டு வரேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் இங்கே இருங்க, இன்னும் ஒரு 1/2 தானே, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் பாஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, காசாவே கொடு அப்படின்னு கேட்குறான். பாஸ் அது இப்போ திரும்பி ஒரு முறை தான் டக்குன்னு கொடுத்துட்றான். ஓகே பாஸ், வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் போ அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸா குடுகுடு வெளியே ஓடிடுறான். என்ன இவர் போகிறேன்றாரு, காலையில் தான் வைன் பேசலை, அதுக்குள்ளே துடிச்சிக்கிட்டு வேகமாக போகிறாரு. இந்த பக்கம் அலெக்ஸ் தான் நின்று யோசிச்சுட்ருக்கான். தேவன் தான் கார் சாவி எடுத்துகிட்டு நேராக போயிட்டு காரை எடுத்துகிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான் ஸ்கூலுக்கு. இப்போ போயிட்டு ஸ்கூலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வயந்தான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வரா. ஆமாம், அப்போது நான் சொன்ன மாதிரி செய், அப்போ தான் தியோங்க்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்டி அப்படின்னு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்படியா? ஆமாம், இப்படி இன்னசென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, இதில் மேடம்க்கு லவ் வேறு வந்துருச்சான். ஏன்டி நீ வேறு, எனக்கு இது புதுசு தெரியுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது காலையிலேருந்து அவகிட்ட பேசலையா, அதே ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டே வந்து கேட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கா. சுற்றி முற்றி பார்க்குறா. என்ன பார்க்குற? இல்லை, என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் அலெக்ஸா நான் வரல போல அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ தேங் தான் காருக்குள்ளே உட்காந்துருக்கான். இங்கே தான் கார் நிற்கிதில்ல, அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கா, வந்து ஏற வேண்டியதானே. சரி நீ கிளம்பு, அவர் வந்ததுக்கப்புறம் நான் போய்க்கிறேன், நீ போ, உனக்கு லேட் ஆக போகுது அப்படின்ட்டு வைன் தான் சொல்கிறா. ஏய் இல்லை பரவாயில்ல, நீ போனதுக்கப்புறமே நான் போகிறேன், நோ ப்ராப்ளம், நான் இங்கேருந்து நடந்து தான் போவேன், ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே போகிறேன். அப்படியா? அப்படி தான். சரி எக்ஸாம் எப்படி பண்ண? நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு தானா? என்ன இப்படி சொல்கிற, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டு. இப்படி அவள் ஃப்ரெண்டும் வைன் நின்று பேசிகிட்டு இருக்காங்க சிரிச்சிருச்சு. இது தேவங்க பார்க்கும்போது கடுப்பாகுது. இப்போ காரை விட்டு அவன் வேகமாக இறங்கிட்ட. வைன் அப்படின்ட்டு வைன் திரும்பி பார்க்குறா. பார்த்தா தேவங்க. என்ன தேவங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போது அவள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, வைன் நீ சொன்னா அண்ணா இவங்க தானா, ரொம்ப அழகாக இருக்காருடி இவங்க அண்ணன் அப்படின்னு சொன்னதும் தியோங்க்கு செம்மக்கவும் வருது. யார் கண்ண வயன் அப்படின்னு சொன்னதும் இப்போது வயன் தான் ரியலைஸ் ஆகிட்டு, இவர் என் அண்ணா இல்லை, நான் சொன்னேன்ல தியோ. ஓ அவரா? அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வயன் வரியா? இந்த வரேன், பாய். பாய், பார்த்து போ. இப்போது வயனுமே அவள் பேகை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக வரா. வந்து நேராக காரில் தான் ஏறிக்கிறா. இப்போ தேங்க வந்து கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறான். இப்போது வயன்தான், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, அலெக்ஸ் அண்ணா தானே வருவார். ஏன் நான் வரக்கூடாதா என்ன, இவன் என்ன அவன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சடன் பிரேக் அடிக்கிறான். டக்குன்னு தேங்க தான் பிடிச்சிட்டான் வைனை. டேஷ்போர்டில் மோத போயிருப்பா. சீட் பெல்ட் போட்டு உட்கார மாட்டியா அப்படின்ட்டு பாவமாக பார்க்குறா. கவனிக்கல. என்னத்தை தான் கவனிச்ச நீனு? இப்போ எதுக்கு என்ன திட்டுறீங்க? தெரியாமல் தானே போடாமல் இருந்தேன், இதுக்கு அலெக்ஸ் அண்ணாவே வந்திருக்கலாம், நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறா. உன்னை அப்படியே போட்டேனா? டக்குன்னு வயந்தான் ஃபேஸை மூடிக்கிறா 2 கையை வச்சு. இப்போ தேங்க தான் பார்க்குறான். இப்போது அவள் கை ஓட்ட வழியாக ஓப்பன் பண்ணி தேங்க தான் பார்க்குறா. தேங்க இதை பார்க்க போது சிரிப்பு வருது, கோவமே வர மாட்டேங்குது இவன் மேலே. இப்போது டக்குன்னு கார் எடுத்துகிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். அப்போ நல்ல வேலை அடிக்கலை அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. இப்போது அவள் வெளியே தான் பார்த்துட்டு வரா வேடிக்கை. தேங்க பார்க்கவே இல்லை. இப்போது ஒரு ஷாப்பை க்ராஸ் பண்ணும்போது தான் நிறுத்துங்க அப்படின்றா. தேங்க பயந்தே போயிட்டான். என்னாச்சு? அது அது என்ன இங்கே இடிச்சுக்கிட்டியா என்ன திரும்ப? ஐஸ்கிரீம் ஷாப்பு அப்படின்ட்டு வெளியே கை காட்டுறா. ஓ மை காட், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, மூளையை கழட்டி தனியாக வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்றான். எதுக்கு திட்டுறீங்க, நான்
ஐஸ்கிரீம்காக தான் நிப்பாட்ட சொன்னேன். இதே அலெக்ஸ் அண்ணா இருந்தால் அவர் திட்டாமல் கூட்டி போ வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் இப்போ பாரு என்ன திட்டுறீங்க அப்படின்ட்டு அவள் அழ ஆரம்பிக்கிறா. இப்போ தேங் தான் ஐயோ இவ ஒன்றும் அழ ஆரம்பிச்சிட்றா. என்னதான் சொல்கிறது, நான் இதுக்கு தான் உங்கள் கூட வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அழறா. சரி அழாத, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆ வாங்கி தருவீங்களா, வா அப்படின்றான். எதுக்கு எதுக்கு கோமா சொல்கிறீங்க அப்படின்ட்டு திருப்பி அழறா. ஐயோ சரி வா வாங்கி தரேன். இப்போது பொறுமையாக காரை விட்டு இறங்குறா. அந்த கடை தான் போ அப்படின்றான். இப்போ வேகமாக ஓடுறா, துளி குளிச்சு முயல் மாதிரி. இது தேங்க பார்க்குறான். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா, போனதும் பொசுக்குன்னு போயிட்டா. என்னதானோ போ அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே பின்னாடி போகிறான். இப்போ வயந்தான் போயிட்டு அங்கே டேபிளில் உட்காந்துட்டு எனக்கு மெனு கார்டு அப்படின்னு கேட்குறா. இப்போது அந்த வெயிட்டரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தேங் தான் வந்து ஆப்போசிட்டில் உட்காடுறான். அவன் பார்க்குறான் வயன் என்ன ஆர்டர் பண்ணுறான்ற மாதிரி. இந்த ஐஸ்கிரீம் புதுசாக இருக்கு மேம், இது புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எல்லா ஃப்ளேவருமே வரும் மேம். ஓ அப்போ இது ஒன்று எனக்கு அப்படின்றா. ஓகே மேம், வேறு கேக்லாம் இருக்கா? இருக்கு மேம், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, இந்த 2 கேக்கு, அப்புறம் இது ஒன்று அப்படின்னு சொல்லிடுறா. ஓகே மேம். சார் உங்களுக்கு? எனக்கு இது வேண்டாம். அவருக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதிலே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. எனக்கு எதுக்கு சொன்னேன்? நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா? என்னையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும்ல, அதான் உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். அப்படின்றா. தேங்க்கு கடுப்பாகுது. இதுக்கு தான் வரமாட்டேன்றது. என்ன முனம்புறீங்க? அப்போ நீங்கள் போங்க, நான் அலெக்ஸ் அண்ணாவை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அழப்போறா. நிப்பாட்டு, சும்மா ஒன்றும் அழறா, ஒன்றும் சொல்ல. அப்போ சாப்பிடுவீங்கள்ல? சாப்பிட்றேன், முதல்ல அழாத. அங்கே இருக்க டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்து கொடுக்குறான். அவள் துடைக்கிறா. அப்படின்ட்டு துடைச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஐஸ்கிரீம் தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிளேட்டரில் எல்லா வெரைட்டி ஐஸ்கிரீமும் இருக்குது. அப்படின்ட்டு வாயை பொழக்கிறா. தேங்க தான் பார்க்குறான். இது எல்லாமே வா? ஆமாம் சார், அவங்க ஆர்டர் பண்ணதில் இது எல்லாமே தான் சார் வரும். இப்போ வயந்தா எனக்கு தான் அப்படின்றா. அவள் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு, இங்கே பாரு, இதை ஃபுல்லாக சாப்பிட்ட அப்புறம் உனக்கு ஜுரம் வரும், கூட்டிகிட்டு போய் ஊசி தான் போடுவேன் பார்த்துக்க. அதெல்லாம் வராது, எங்கள் அப்பாலாம் கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுப்பாரு, எனக்கு ஜுரம் வராது. அதான் எங்கள் அப்பா சொல்லுவார், ஜுரம் அடிக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியாயிருமா. இப்போது தேவன் முறைச்சி பார்க்குறான். அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த இருங்க மேம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு குட்டியோண்டு கப்பில் கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான். சார் உங்களோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போது தேங்க தான் பார்க்குறான். அவனில் ஒரே ஒரு ஸ்கூப் தான் இருக்குது, ஆனால் ஒயினோட பிளேட்டில் அத்தனை ஐஸ்கிரீம் இருக்குது. என்ன பார்க்குறீங்க, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, சாப்பிடுங்க, எந்த பார்க்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்ட்டு முக்குன்னு முக்கிட்டுருக்கா. தேங்க தான் பார்க்குறான். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்தா அப்படின்ட்டு இப்போ டிஷ்யூ பேப்பர் தான் கொடுக்குறான். வாயை தர அப்படின்ட்டு இப்போ வாயை தான் தொடச்சிக்கிறா. போதுமா? போதும், நீங்கள் சாப்பிட்ல அப்படின்ட்டு இப்போது அவனோட பிளேட்டை தான் பார்க்குறா. அவன் சாப்பிடவே இல்லை, அது அப்படியே இருக்கு. அச்சோ உருகிருச்சு, உங்களுக்கு வேற எடுத்துகிட்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல கிளம்பு. சும்மா அழுதுட்டு இருந்தா அப்புறம் பார்த்துக்கோ. சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ குடுகுடும் கடையை விட்டு வெளியே ஓடி போய் காரில் தான் ஏறிக்கிறா. இப்போ தேங்க தான் பில்லை கொடுத்துட்டு வந்து காரை தான் எடுக்கிறான். வயன் பார்க்கவே இல்லை, அவன் நேராக பார்த்துட்ருக்கா. இப்போ தேங்க காரை ஓட்டிகிட்டு போகிறான். எப்படி எக்ஸாம் எழுதுன? ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? முதல்ல உங்ககிட்ட நான் எப்படி பேசினேன்? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறா.
இப்போ தியாங்க்கு தான் லைட்டாக சிரிப்பு வருது. என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்? நீங்கள் தானே சொன்னீங்க என்கிட்ட பேசாதானே. அப்புறம் என்ன இப்போ வந்து கூட்டிகிட்டு வரீங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன என்ன மயக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறா. அது என்கிட்ட நடக்காது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்கள் மேலே டூக்கா அப்படின்ட்டு அவள் திரும்பி உட்காந்துக்கிறா. கையை கட்டிக்கிட்டு கோவமாக உட்காந்துருக்க மாதிரி. தியாங்க்கு இதை பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பு வருது. எதுவும் சொல்ல அவன் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணி நேராக கொண்டு போய் மேன்ஷனில் தான் இறக்கி விடுறான். நான் பேச மாட்டேன்னு அவர் எதுவுமே சொல்ல. இப்போது திரும்பி தேவங்க பார்க்குறா. என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி வேகமாக உள்ளே போயிட்டா. கொழுப்பை பற்றி அவளுக்கு இவெல்லாம் நான் மாய்க்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படி தான் வைனுக்கும் தேவங்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. வைன் வந்து தேவங்க வேணுன்ட்டே அப்பப்போ அவாய்ட் பண்ணுவா. இந்த மாதிரி அது தேவங்க ஒரு மாதிரி இருக்கும். இப்படி தான் டேஸும் போகுது. ஆஃப்டர் ஒரு 3 days கழிச்சு இன்றைக்கி தான் ஃபைனல் எக்ஸாமு. வைன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்கா. அலெக்ஸாண்ணா கிளம்பலாமாம்மா? இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாமா? ஆமாண்ணா, இன்னையோட எக்ஸாம் முடியுது. சூப்பர், சரி போகலாம் வாங்க, டைம் ஆச்சு. அம்மா தேங்க இங்கே காணோம் அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறா. பாஸ் ஒரு வேலையை வெளியே போயிருக்காரு, உங்களை விட்டுட்டு நானும் போகணும். எனக்கு தெரிஞ்சு மதியானம் நான் வர முடிஞ்சால் தான் வருவேன், இல்லைனா பாஸ் தான் வந்து பிக்கப் பண்ணுவார். அப்படியா, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போது அலெக்ஸை கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறான். இப்போ ஆஃப்டர்நூன் போல தான் ஸ்கூல் முடியுது. ஆக்சுவலாக தேவங்க தான் கூப்பிட வந்திருப்பான். வந்து பார்த்தா வைனை காணோம். எந்நேரம் வந்திருப்பாளே அப்படின்னு டைம் பார்க்குறான். பார்த்தா காணோம். இப்போ காரை விட்டு இறங்கி வெளியே தான் வரான். வந்து பார்த்தா ஸ்கூலு வந்து க்ளோஸில் இருக்கு. அங்கே வாட்ச்மேன் தான். வாட்ச்மேன், சொல்லுங்கள் தம்பி. வைனன்ற எல்லா பிள்ளைங்களும் போயிடுச்சுப்பா. என்ன? இங்கே யாரும் இல்லைப்பா, அதான் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறேன். எல்லோரும் போயிட்டாங்களா என்ன? போயிட்டாங்கப்பா. இப்போ தேவன் தான் அவன் பேக்கெட்லேருந்து அவன் ஃபோன் எடுத்து இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறான். இந்த பொண்ணாப்பா ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் ஏதோ காரில் ஏறி போனாப்பா. காரில் ஏறியா? என்ன சொல்கிறீங்க? அவங்க வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். என்ன? நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்போது அந்த பொண்ணு காரில் ஏறி போனது? ஓ ஷட். இப்போது டக்குன்னு அலெக்ஸ்க்கு கால் பண்ணுறான். அலெக்ஸ், என்னாச்சு பாஸ்? வைன் மிஸ் ஆயிட்டா. என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஸ்கூலுக்கு தானே, நம்ம ஆளுங்க கூட அங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன காணோம். ஃபஸ்ட்டு எங்கே இருக்கா, எப்படி போனா, இது எல்லாத்தையும் செக் பண்ணு. ஓகே பாஸ், இதோ இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக வரான். வர வழியிலே எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்ருக்கான். ஒரு 10 minutesலேயே ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். பாஸ், வைன் என்னாச்சு? சிசிடிவி ஹேக் பண்ணி செக் பண்ணியாச்சு பாஸ். பாருங்க. இப்போது வீடியோ தான் காமிக்கிறான். அதில் வைனை தான் ஏதோ ஒரு காரில் ஏறி போகிற மாதிரி இருக்கு. கார் நம்பர் நோட் பண்ணு. பாஸ், கார் நம்பர் ஃபேக்கு. என்ன என்ன இங்கே பிடிங்கிட்டு இருக்கீங்களா? உங்களை சுற்றி முற்றி ஆளுங்க, எங்கே ஆளுங்களா? பாஸ், இங்கே தான் இருக்காங்க, கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் இப்போது அலெக்ஸா ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த ஸ்கூலை சுற்றி நின்றுட்டு அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் பாஸ் அப்படின்ட்டு டைம் பார்த்து சொல்கிறாங்க. இன்னும் மயிறு வைன் மிஸ் ஆகிட்டுருக்கா, ஏடா பார்க்குறீங்க? பாஸ், அது நீங்கள் தான் எல்லா பக்கமும் பார்க்க சொன்னீங்க. எல்லா பக்கமும் பார்க்க சொன்னா அப்படியே அங்கேயே இருக்கிறதில்ல. அவள் இந்த பக்கம் தான் வெளியே வருவான்னு தெரியும்ல. இங்கே 2 பேர் இருந்தால் என்ன பாஸ்? அது இப்போ தான் இங்கே 2 பேர் இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில பாஸ். போடாங் உங்களெல்லாம். இப்போ அலெக்ஸ் தான். பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறா? இங்கே வைன் மிஸ் ஆகிட்ருக்கா. இப்போ வைன் எங்கே போனால் எனக்கு தெரியணும், அவள் எனக்கு வேணும், அவ்வளோதான். இந்த கார் எந்த ரூட்டில் போயிருக்க, எப்படி போயிருக்க, எல்லாச்சும் செக் பண்ணி சொல்லு. மற்றவங்க எல்லாரும் போங்க, இந்த ஏரியா முழுக்க தேடுங்க. வைன் இங்கேருந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்கூல் முடிச்சு 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா டோலையும் க்ளோஸ் பண்ண சொல்லு. இங்கேருந்து ஒரு வண்டி மூவ் ஆகக்கூடாது. இந்த ஏரியாக்குள்ளே இருக்க மொத்தத்தையும் செக் பண்ணுங்கள். வைன் இங்கேருந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அப்படின்னு சொல்கிறான். அலெக்ஸ், இங்கே இருக்க எல்லா மாஃபியாஸையும் கூப்பிடு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, தேட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போது அலெக்ஸ் தான் தேங்க அப்படி பார்த்ததே கிடையாது. என்ன பாஸ் இப்படி இறங்கிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு அலெக்ஸ் தான் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். அலெக்ஸ், கீ கொடு. இந்தாங்க பாஸ். இருங்க நானும் வரேன். அதெல்லாம் வேணாம், இப்போ ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லு. ஓகே பாஸ். இப்போது அலெக்ஸ் தான் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். தேங்க காரை ட்ரைவ் பண்ண போகிறான். இப்போது ஒரு பாடி கார்டை தான் கூப்பிட்டு, இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனை இருக்க எல்லா இடத்தையும் தேடுங்க, எந்த இடமும் மிஸ் ஆகக்கூடாது, புரியுதா? சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆள் தெரிஞ்சாலும் தூக்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போது தேங்க இங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு வெளியே தான் போகிறான். அந்த கார் இந்த ரூட்டில் தானே போச்சு? ஆமாம் பாஸ் அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்கிறான். இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான், இந்த அளவுக்கு பார்த்ததே கிடையாது. இப்போது ஒரு ஒரு இடத்துலையும் சந்து புந்து எல்லா இடத்துலையும் தேடுறான். அலெக்ஸ் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வைன்ற ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். ஏன்னா ஆமாம், பாஸ்க்கு ரொம்ப முக்கியம், அதனால் எல்லா மாஃபியாவும் தேட ஆரம்பிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடம் விடலை. இப்போது தேங் தான் நாய் மாதிரி தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் வரவே இல்லை. அலெக்ஸ், கரடு. ஓகே பாஸ். ஸ்ட்ரெயிட்டாக போ. இப்போ போகிற வழியில் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, லீவ் வீட்டுக்கு போ அப்படின்றான். பாஸ் அது போன்னு சொல்லிட்டேன். ஓகே பாஸ். இப்போது அலெக்ஸ் தான் நேராக லீவ் வீட்டுக்கு தான் காரை விடுறான். இப்போது லீவ் வீட்டு முன்னாடி தான் கார் வந்து நிற்கிது. தேம் யோசிக்காமல் டக்குன்னு இறங்கி அவன் கன் எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே தான் போகிறான். ஃபைன் ஃபைன் அப்படின்ட்டு போகிறான். இப்போது முன்னாடி லீ சோஃபாவில் உட்காந்துட்ருப்பான். தேவங்க வரதை பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். அவன் பியும் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். தேவங்க இவ்வளோ கோவமா அது கையில் கன்னோட வரான்றதை பார்க்கும்போது அவனுக்கு கல்ல விடுது. இப்போ லீ தான், தேவ் என்ன பண்ணிகிட்ருக்க, ஏய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொண்டாந்து நெத்திலே வைக்கிறான். இப்போது லீ தான் பயந்துட்டான். எங்கடா வாயின, எங்கே வாயின அப்படின்றான். அவன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு. தேவங்க இவ்வளோ கோவமாக பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாமல் இருக்குமா? ட்ரிக்கர் ஆயித்துன அப்படி போயிடுவேன். சொல்லு ஃபைனுங்க. இப்போது டக்குன்னு பக்கத்தில் இருக்க பிஏவை தான் பார்க்குறான். அவன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு பின்னாடி போகிறான். இப்போது அலெக்ஸ் தான் பின்னாடியே வந்திருப்பான். இப்போ தேவங் தான், அலெக்ஸ் பாஸ் வீட்டை ஃபுல்லாக தேடு, மேலே கீழே பேஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் வைனிங்க இருக்காளான்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போது அலெக்ஸ் தான் வேகமாக உள்ளே ஓடுறான். இப்போ லீ தான், தேவங் நீ தப்பு பண்ணுற, நான் செட்டியாக தான் பண்ணுறேன், எவ்வளோ தைரியம் தான் வைனை தூக்குவியா அப்படின்னு சொல்கிறான். நான் வைனை தூக்கலை, வைனை எதுக்கு நான் தூக்கணும், அதான் நீ கூட்டிகிட்டு போயிட்டல, அவளால் எனக்கு என்ன தேவை இருக்கு, அதான் கேட்குறேன், உனக்கு என்ன தேவை இருக்குது, எதுக்கு தூக்குன அப்படின்றான். இப்போ அவன் பிஏ தான், தயம் தயம் பாஸ் அவரெல்லாம் எதுவும் பண்ணலை. இப்போது டக்குன்னு திரும்பி முறைக்கிறான். இப்போ அவன் பிஏ தான் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். ஆத்தாடி என்ன இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ லீ தான், தயம் நான் எதுவுமே பண்ணல தயம் அப்படின்னு சொல்லி தள்ளுறான். அவ்வளோ சீக்கிரம் நான் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள்னு நினச்சியா? இப்போது அலெக்ஸ் தான் எல்லாத்தையும் தேடிட்டு வேகமாக கீழே இறங்கி வரான். பாஸ் என்ன வைன் மாமிங்க இல்லை, எல்லா இடத்தையும் பார்த்தியா? எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் பாஸ். இல்லை அதான் சொல்கிறாங்கல்ல, நான் எதுவும் பண்ணல, நான் தூக்கலை அப்படின்னு சொல்கிறான் லீ. இப்போது தேங் தான் லெஃப்டில் திரும்பி பார்க்குறான். அங்கே லீயோட மெய்டு தான் அந்த ஆண்டி நிற்கிறாங்க. இப்போது அவங்கக்கிட்ட வேகமாக நடந்து போகிறான். இப்போ அவங்கக்கிட்ட போய் நின்றுட்டு, உண்மையை மட்டும் சொல்லு, இங்கே வைனை கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை வைன் வந்தாளா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆண்டி தான் பயந்து போய் லீயை பார்க்குறாங்க. டக்குன்னு கன் எடுத்து பட்டுன்னு சுட்டுடுறான். மேலே பார்த்து லீயோட பீக்கெலாம் அள்ளு விட்டுருச்சு. அவன் போய் சோஃபா பிராண்ட் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டான். ஆத்தாடி என்ன கொலவெறியோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். சோஃபா பின்னாடி உட்காந்துக்கிட்டு லீ தான் ஒரு மாதிரி கோமா தேங்க பார்த்துட்ருக்கான். சொல்லுங்க. இல்லை இங்கே வைன் வரல, நான் வைனை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க பதற்றத்தில் சொல்கிறத பார்க்கும்போது அவங்க உண்மையாக சொல்கிறாங்கன்னு தோணுது அவனுக்கு. இங்கே வைன் மட்டும் வந்திருந்தா இங்கே எத்தனை பேர் உயிர் போகும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி டப்புன்னு இன்னொரு வாட்டி சொல்கிறான் சீலிங்கை பார்த்து, வயன்கிட்டேருந்து தள்ளியே இருக்கு பாருங்க, இல்லை உயிரை மிஞ்சாது அப்படின்ட்டு திரும்பி பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக வந்து கார் எடுக்கிறான். தேங்க காரில் ஏறுறான். பாஸ் எங்க கிளம்ப அப்படின்னு சொன்னதும் இப்போது அங்கேருந்து கார் வெளியே போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா லீ தான் அவ்வளோ கோவமாக நின்றுட்டுருக்கான். இப்போ அவனோட பிஏ தான் பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் தான் டேப் பண்ணுறான். என்னடா என்ன என்ன பாஸ் ஆச்சு, எனக்கே தெரியாமல் பையனை தூக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேய் நான் தூக்கலடா பாஸ், என்கிட்டே போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, வேறு யார் பாஸ் வாயினை தூக்க போகிறாங்க? டீ பைத்தியம், நேரம் வாயினை தூக்கியிருந்தானா அவனுக்கு தண்ணி காட்டியிருப்பேன். இப்படி நான் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்துக்க மாட்டேன், அவன் நெத்தியில் கன்று வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம்ல, அப்போது வைன் எங்க பாஸ்? அதாண்டா தெரியல, அவ்வளோ காணான்றதுக்கு என் மயிரை பிடுங்கிட்டு போகிறான். நீ நின்று வேடிக்கை பார்க்குற? பாஸ் நீங்கள் வேற, கன்று பக்கத்தில் நின்றுருக்கோம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, கண்ணுக்கு 10 அடி தூரத்தில் நின்று எனக்கே அல்ல விட்டுருச்சு பாஸ். ஐயப்பா விட்டா கொண்டிருப்பான் போல இருக்கு, நெத்தி போட்டிலே போட்டிருப்பான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். இப்போ லீ தான் அவன் பிஎம் முறைச்சி பார்க்குறான். பாஸ் என்ன இருந்தாலும் தேவனுக்கு பயம் வரதானே செய்யும் பாஸ், நீங்களே சொல்லுங்கள், கண்ணை கொண்டாந்து நெத்தியில் வைக்கும் போது உங்களுக்கு வரலையா பயம் அப்படின்னு கேட்கும் போது, ஆக்சுவலாக லீக்கும் லைட்டாக ஜர்க்கு வாங்கியிருக்கோம், ஆனால் அவன் வெளியே சொல்லவே இல்லை. டே இப்போ அது உனக்கு ரொம்ப முக்கியமா? போய் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிட்றா. பாஸ் அந்த பொண்ணே மிஸ் ஆகிட்டா, ஏன் பாஸ் அந்த பொண்ணை தேடுறீங்க இப்போ? டேய் சாரி பாஸ், நான் தூக்க வேண்டிய பொண்ணு எவனோ தூக்கிட்டு இருக்கான், போ அது என்னன்னு போய் பாரு. ஓகே பாஸ், இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இங்கே உட்காந்து ஆணி பிடிங்கிட்டு இருப்பான், போடா அப்படின்னு சொன்னதும் இப்போ அவன் பிஏ தான் வேகமாக வெளியே ஓடுறான். இந்த பக்கம் பார்த்தா தியோங் தான் ரோடாக தேடிட்டு போயிட்டுருக்கான். நிறைய பேர் அலெக்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியாச்சு, இங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காணோன்றது மட்டும்தான் சொல்கிறாங்க. தியோங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. பாஸ் எல்லாருமே முக்கால்வாசி சொல்லிட்டாங்க, ஃபைனை எங்கேயும் பார்க்க முடியலன்னு. எப்படி எப்படி காணாம போவா? எப்படி லீயும் தூக்கல, வேறு யார் தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான். பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க, வைன் கிடச்சிருவாங்க எப்படி இருந்தாலும். எப்பட்றா காணாம போய் கிட்டத்தட்ட 1 hour ஆகுது, இன்ன வரைக்கும் அவளை பற்றி எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியல. இப்போ தேங்க்கு தான் சடனாக ஞாபகம் வருது. வைன் கூட ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணு, அன்றைக்கி கூட நான் பார்த்தேன், அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பாஸ் அது வைனோட ஃப்ரெண்டு பாஸ், எனக்கு தெரியும். கிளம்பு சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். பாஸ் என்ன இவ்வளோ தான் இருக்கார், அவளை காணும் தான் சொன்னோம், 1 மணி நேரத்தில் பைத்தியமே பிடிச்சிருவார் போல இருக்கே. அந்த பொண்ணு மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருப்பார்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் அவன் மனசுலேயே நினச்சிக்கிட்டு தியோங் தான் ஒரு இடம் விடாமல் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வரான். ஃபைன் இங்கே தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணில் அவ்வளோ தேடல் இருக்குது. அதை பார்க்குறான் அவன். ஃபைன் நம்ம எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்ட்டு அலெக்ஸ் நினச்சிக்கிட்டு இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது அந்த பொண்ணு வீட்டில் போய் கார் நிறுத்தினதும் இப்போது அலெக்ஸ் தான் சொல்கிறான், பாஸ் இந்த வீடு தான். இப்போது தேங்க வேகமாக கீழே இறங்குறான். அலெக்ஸும் இறங்குறான். இப்போது தேங்க தான் கேட்டு திறந்துட்டு வேகமாக உள்ளே போகிறான். பின்னாடி அலெக்ஸும் போகிறான். அலெக்ஸ் போகும்போது அவன் நோட் பண்ணுறான், இது பாஸ் பாஸ். என்னது? இந்த கார் தான் பாஸ் ஃபைன் போனது, அதே நம்பர் அந்த காமிச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுத்து தான் அந்த வீடியோவை பார்க்குறான். பாஸ் இங்கே பாருங்க, அதே கார் தான். கதவோட பாஸ் இது யார் வீடுன்னே தெரியாமல் போனேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸ் வேகமாக ஓடுறான். போய் கதவை தான் தட்டுறான். இப்போது என்னடா இப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி தான் கதவை திறக்கிறாங்க. யார் பண்ணீங்களா? இந்த காரு எங்களுது தான். என்ன இப்போது? ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? இப்போது தேங் தான். உங்கள் தானா? அப்போ வைனுங்க. வைனா நீங்கள் எதுக்கு அவளைக்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா டக்குன்னு தயங் தான் அந்த ஆன்ட்டியோட நிற்க தான் பிடிக்கிறான். போயிட்டு அந்த செவத்தில் தான் சாட்சி நிற்க வைக்கிறான். எங்க வைன்
அப்படின்னு கேட்குறான். இப்போது அலெக்ஸா, பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். ஏய் அமைதியாரு. யார் விடு விடு விடு. இப்போது இந்த சவுண்டு கேட்டதும் அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டும் வயனோட ஃப்ரெண்டும் மாடி வந்திருப்பா. கீழே இறங்கி ஓடி வரா. மா மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக ஓடி கீழே வரா. ஹலோ என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ அவங்க அப்பா தான், ஹலோ மிஸ்டர் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விடுறாங்க. நீங்கள் அன்றைக்கி வயனை கூப்பிட வந்தவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனோட ஃப்ரெண்டு தான். வயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். வயன் வீட்டில் இருப்பா. அதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது அந்த பொண்ணோட அம்மா தான், இவங்க உனக்கு யாரும் தெரியுமா? தெரியுமா, வயனோட ரிலேட்டிவ்மா அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த அங்கிள் தான், ஹலோ மிஸ்டர் என்ன நீ மட்டுக்கு வர, நீ மட்டும் கழுத்தை பிடிக்கிற. இப்போ வயனோட ஃப்ரெண்டு தான், அப்பாப்பா ஒரு நிமிஷம் இருங்க, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து அந்த பொண்ணு கேட்குறா. தேங்க வந்து அவ்வளோ கோமா அந்த பொண்ணை பார்க்குறான். இப்போ அலெக்ஸா, பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் அலெக்ஸா பார்த்து கேட்குறா. இல்லை வயன் மிஸ் ஆகிட்டா, வயனை காணோம். என்ன, கடைசியாக உங்கள் காரில் தான் அவள் ஏறி வந்திருக்கா. தோ பாருங்க வெளியே நிற்கிதுல அந்த காரு, சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் அதான் இருக்குது. ஆமாம் எங்கள் கூட தான் வந்தா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இன்றைக்கி லாஸ்ட் டே, அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து லஞ்ச் கொடுக்கலான்னு அம்மா சொன்னாங்க. அதனால் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் இந்த காரோட நம்பர் ஃபேக்குன்னு, அப்பாவோட கார் சர்வீஸில் இருக்குது, அவசரத்துக்கு இந்த கார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது தேம் தான், வயன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். வயன் இங்கே இல்லை, அவளை சாப்பிட வச்சு அப்பயே அனுப்பிட்டோம், லேட் ஆகிடுச்சுன்னு. வீட்டில் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அப்பா வீட்டில் தானே விட்டீங்க? ஆமாம் வீட்டு முன்னாடி தான் விட்டுட்டு வந்தேன், அங்கே மேன்ஷன் கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ தேங்க யோசிக்கவே இல்லை, டக்குன்னு வெளியே போகிறான். வெளியே போனதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான். தோ வந்துடு பாஸ். என்னடா ஆச்சு? ஃபைனை காணோமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தேடிட்டு இருந்தோம், அதான் கூப்பிட்டுட்டு வந்தா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? இல்லைண்ணா கொஞ்ச நேரத்தில் அனுப்பி விட்டுலாம் தான். போமா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வேகமாக போகிறான். போயிட்டு கார் தான் எடுக்கிறான். சீக்கிரம் வண்டி மேன்ஷன் கொடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸ் தான் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கான். நேராக போயிட்டு மேன்ஷன் தான் கார் நிற்கிது. தேங்க யோசிக்கவே இல்லை, டக்குன்னு காரை விட்டு இறங்கி வேகமாக உள்ளே ஓடுறான். வயன் வயன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே உள்ளே போகிறான். வயன் அந்த சவுண்டு கேட்டு மேலேருந்து கீழே ஓடி வரா. என்ன தேங்கோட குரல் மாதிரி இருக்கு, அது இப்போ வரமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வேகமாக கீழே ஓடி வரா. தேங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கி கீழே வந்ததும் தேங் பார்க்குறான் வயனை. என்ன இப்போ வந்திருக்கீங்க அதுக்குள்ளேயா? இப்போ தேங் தான் யோசிக்கவே இல்லை, வயனை பல்லாரும் கண்ணத்துலேயே ஒரு அடி அடிக்கிறான். அலெக்ஸுமே வேகமாக வந்திருப்பான். இப்போ வயனை அடிச்சதை பார்த்ததும், பாஸ் அமைதியாக அலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அவள் கண்ணெல்லாம் கலங்குது. அவள் அலெக்ஸை தான் பார்க்குறா. இப்போ அலெக்ஸா, ஃபைன் வந்தால் சொல்ல மாட்டியா? அது ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ட்டு ஒரு வார்த்தை ஃபோன் ஆச்சு பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அலெக்ஸ் அமைதியாரு, உனக்கு எவ்வளோ திமிரு, உன் மேலே நான் கை வைக்கலை அடிக்கலைன்றதுக்காக ஜாலியாக ஆடிட்டுருக்கல நீனு. அது அது இல்லை, நான் ஃப்ரெண்டு கூட தான். ஏன் அது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச முடியாதா? இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் நானே வந்திருப்பேன்ல, நான் கூப்பிட்டு போக மாட்டேனா? அது அப்படி வச்சனா அப்படின்ட்டு கையை தூக்குறான். இப்போ வயந்தான், இல்லை நான் வேணும்ன்ட்டு பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் பைத்தியக்கார மாதிரி அலைய விட்டுட்டு வேணும்ட்டு பண்ணலையா? உனக்கு எதாவது ஒன்றா நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்றான். இப்போ வயந்தான், எனக்கு எதானா உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் என்ன வேணான்ட்டிங்கல்ல, அப்புறம் இதுக்கு என்ன நினச்சி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறா. தேவங்க தான் முறைச்சி பார்க்குறான். என்ன உண்மையை தானே சொல்கிறேன், நீங்கள் தானே சொன்னீங்க என் பின்னாடி வராத, என்கிட்ட பேசாதன்னு, அப்புறம் இதுக்கு
என்னை பற்றி வருத்தப்படுறீங்க? எனக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன? ஏய், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் கழுத்தில் வச்சு கொண்டுருவேன். கொல்லுங்க, நீங்களே உங்கள் கையால் கொன்னுருங்க. எனக்குன்னு யார் இருக்கா? அதுக்கு பேசாமல் என்ன கொன்னுருங்க. எனக்கு யாரும் இல்லை, நானும் யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு கண்டு கலங்குறா. இப்போ தியோக்கு தான் அதை பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. வயனோட கண்ணத்தை தான் பார்க்குறான். அவன் அடித்த அந்த தழும்பு தான் அவன் விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் அழுதுட்டு இருக்கிறதும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை, என்ன கொன்னுருங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போது டக்குன்னு யோசிக்கவே இல்லை, அவன் ஹக் பண்ணிக்கிறான். தியோங் தான் வயன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் இந்த 1 மணி நேரத்தில் அவளை பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்பான். அவளை காணோன்னும் போது அவனால் அது ஏற்றுக்கவே முடியல. இப்போ அலெக்ஸ் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ரைவசி தரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போது வயன் மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா வயனை அவன் செஸ்குள்ளே வச்சு நல்லா அழுத்திருப்பான். அவனுக்கு வயன் அவன் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஃபீல் பண்ணணும். அதனால தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வயன் தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது லைட்டாக ரோஸ் விடுறான். என்ன ஆச்சு ஏன் அப்படின்ட்டு இப்போ நிமிந்து தேங்கோட ஃபேஸை தான் பார்க்குறா. பார்த்தா அவன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு, கண்ணில் தண்ணி நிற்கிது. என்னாச்சு? தேவங்கோட கண்ணு கலங்கியிருக்கு. நீ அழலாம் செய்வியா? நீ அழமாட்டேன்னு நினச்ச. இப்போ டக்குன்னு அவன் மேலே தான் பார்க்குறான். யார் அழுதா? உன் கண்ணில் தண்ணியாக இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ அழற. எதுக்கு? எனக்காகவா? நான் காணோண்ணா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா இப்போ அலெக்ஸ் என்ன சொன்னாங்களே இவ்வளோ நேரம் என்னை தேடிட்டு இருந்தேன்னு, பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒரு மாஃபியா. அப்படின்னா என்னை எதுக்கு இப்படி தேடன? அப்போது உன் மனசில் நான் இருக்கேன் தானே? நான் எங்கே உன்னை விட்டு போயிடுவான்னு அதான் நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங் தான் வயனை பார்க்குறான். என்ன? அதான் உண்மை. உன் மனசில் நான் இருக்கேன். இதை தான் லவ்னு சொல்லுவாங்க. இதான் காதல். நீ என்னதான் உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் இருந்தாலும் நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் உனக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துச்சுல்ல, என்னை பார்க்கணும், இப்படி என்னை பக்கத்தில் வச்சுக்கணும் உன்னோட கைக்குள்ளன்னு. இதுதான் லவ் அப்படின்னு சொல்கிறா. தியோங்க்கு இப்போ தான் புரியுது அவன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. அது என்ன? அதான் உண்மை. உனக்கு அதை ஒத்துக்க முடியல. அதான் எங்கே உன்னால் என் வாழ்க்கை போயிடுமோன்னு நீ பயப்படுற. அப்படி கிடையாது. காதலிக்கிறவங்க உடம்பு வேணால் 2ஆக இருக்கலாம், ஆனால் அவங்க மனசு என்றைக்கும் ஒன்று தான். அப்படி இருக்கிறப்போ உன்னால் எப்படி என்னோடய வாழ்க்கை கெட்டு போகும்? என்னை நீ பத்திரமா பார்த்துக்கிற. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆகிட போகுது சொல்ல? அதே மாதிரி உன்னையும் நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும் போது நமக்கு நிலையில் யாரும் வரவும் முடியாது, நம்மளை பிரிக்கவும் முடியாது. நீ அதை நினச்சி பயப்படாத. என்றைக்கும் வயன் வந்து தேயோங்காக தான் இருப்பா. அதே மாதிரி இந்த தேயோங்கும் வயனுக்காக மட்டும்தான் இருப்பான் இல்லை அப்படின்னு கேட்குறா. தேயோங் தாங்க இல்லை அது அப்படின்னு தடுமாறுறா. நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ, யோசிச்சு பாரு. நான் சொன்னது கண்டிப்பாக உனக்கு புரியும் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறா. தேங்காய் விளக்கி விட்டுட்டு தேங் தான் போகிற வயனே பார்த்துட்ருக்கான். என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஓகே டாமி, இதோட இந்த 8th எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்
நாளைக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா? பாய்.